10 தடவை தோத்து போனாரு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சேலத்துல இல்ல, சேலத்துக்கு பக்கத்துல இருக்க அங்க ஒரு தொகுதியில் இருக்காருல்ல, அவரு அதை விட்டுட்டு வெளியில வந்து நிக்கணுமா. அவர் இருக்க தொகுதி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னே உனக்கு தெரியல, சரியா? அது நீ தெரிஞ்சுக்கோங்க. அது சேலத்துக்கு பக்கத்துல இல்ல, சேலம்ன்றது ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்துல இருக்க ஒரு சட்டமன்றம், சரிங்களா? அந்த சட்டமன்றத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. இவரை பார்த்து அந்த தொகுதியை விட்டுட்டு கொஞ்சம் வெளியில வாங்க அப்படின்னு சொல்றவர் யாருன்னா, பனையூர்லயே இருக்கவர், சரிங்களா? அவர் வீட்டை விட்டே வெளில வராதவர். இவரு எடப்பாடியார வீட்டை விட்டு வெளில வர சொல்றாரு. ஏன்பா, இளைய தளபதி விஜய் அவர்களே, கொரோனா டைம்ல தமிழகத்துல இருந்தீர்களா, ஃபாரின்ல இருந்தீர்களா? அந்த கொரோனா பீரியட்ல சோறு நீங்க போட்டீங்களா போயிட்டு பொதுமக்களுக்கு? அம்மா ஹோட்டல்ல இருந்து வீடு தூரம் சாப்பாடு அனுப்புங்கப்பா, எல்லாரும் வர முடியாது அப்படின்ட்டு நீங்க பண்ணீங்களா பிளானு? ரிசர்வேஷன் நீங்க வாங்கி கொடுத்தீங்களா? அந்த ஆல் பாஸ் படிக்க முடியாதுப்பா, பசங்க கஷ்டம், ஆல் பாஸ் நீங்க போட்டு விட்டீங்களா? சும்மா அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டு கூட இந்த சப்போர்ட் பண்றது, அவன் பாவம், சீரியஸா அவங்க ஃபாலோ பண்றவங்க பாவம், அவங்க ஏதோ நீங்க பெரிய மாற்றத்தை கொடுத்துருவீங்க அப்படின்ட்டு உங்களை நம்பி வந்துட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தான் தெரியும், எங்களுக்கு தான் தெரியும், உங்களால உங்களையே மாத்த முடியாது அப்படின்ட்டு. உண்மையான ஒரு மக்கள் சேவகன் இப்படி பேசுவாரா? அவர் கால் தூசிக்கு நீங்களா சமமா? அந்த மனுஷன் எங்களுக்காக எவ்வளவு பண்ணி, ஒரு தகப்பனை போல யோசிச்சு இவ்வளவு கஷ்டங்களை பட்டும் எங்களுக்காக நின்னாரு. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இறங்கி பேசலாம். எடப்பாடியாரை பத்தி பேசுறதுக்கு தமிழக அரசியல்ல எவருக்கும் தகுதி கிடையாது, சரிங்களா? பார்த்து பேசுங்க. சும்மா காத்து வாக்குல வந்து உங்களுக்கு எவ்வளவு பேச்சு வரும் அப்படின்னா, இதை படிச்சு இதுல இருக்கணும்னு இருக்க எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? விஜய் அவர்களே, உங்க மேல உண்மையாக மரியாதையா பேசிட்டு இருக்கோம். அரசியல் தெரியல அப்படின்னா போய் படிச்சுட்டு வாங்க. யாரை பத்தி பேசுறோம், எதுக்கு பேசுறோம்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க, சரிங்களா?